அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله في أيام معدودات. قال نبينا محمد صلى الله عليه وسلم ما من أيام الأعمال الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி தூங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் இணைத்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, மூமின்களே, பாசத்திற்குரிய தோழர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம். இஸ்லாமிய மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதம் என்கின்ற 4 மாதங்களில் ஒன்று துல்ஹஜ் மாதம். அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தில் 50 கடமையாக இருக்கிற ஹஜ் என்கின்ற புனித பயணத்தை, அந்த யாத்திரையை, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த மாதம் இந்த துல்ஹஜ் மாதம். உலகத்தில் பல்வேறு பாகங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுவின் இறை இல்லத்தை நோக்கி படையெடுத்து அவன் பேரன்பை பெறுவதற்கு, அந்த ஆலயத்தில் வலம் வருவதற்கு, புனிதத்திற்குரிய இடத்திலே தங்குவதற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தின் இறுதி கட்டம் இது. நாம் துல்ஹஜ் மாதத்தில் துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹுவினால் மிகவும் போற்றுதலுக்குரிய நாட்கள் என்று சத்தியமிட்டு சொல்லும் அளவிற்கு மகத்தான நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வருடத்தில் சில முக்கியமான இரவுகளை பாக்கியமான இரவாக அல்லாஹ் அறிவித்து தந்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு அதை காண்பித்து கொடுத்தார்கள். புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு, புனிதத்திற்குரிய பராத்தினுடைய இரவு, ஷாபானினுடைய 15வது இரவு, அதே போன்று அல்லாஹுவின் பேரதிசயங்களையும் அத்தாட்சிகளையும் கண்டு வந்த புனிதமான லைலத்துல் மிஅராஜ் என்று சொல்லுகிற இஸ்ரா பயணம் நடைபெற்ற அந்த இரவு, இப்படி சில முக்கியமான இரவுகளை காண்பித்து அதற்குரிய மகத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதிலே நல்லமல் செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறோம். அப்படித்தான் வருடத்தில் சில பகல்கள் இருக்கிறது. அந்த பகல் ரொம்பவும் முக்கியமான, சொல்லப்போனால் பாக்கியமான இரவுகளுக்கு இணையான பகல் என்று வரலாறுகள் ஹதீஸின் வழியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள்.
அந்த பகலினுடைய வரிசையிலே முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியதுதான் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய பகல் பொழுதுகள். எனவேதான் அல்லாஹ் வலயாலில் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியம் என்கிறான். 10 இரவுகள் என்றால் அங்கே துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 10 நாட்கள். ஏனென்றால் அந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த 10 நாளில்தான் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 10 நாட்களில் ஒரு சில நாளில் தான் அல்லாஹ் வைத்தான். கலிமா சொல்லியிருக்கிறோம், அந்த நாட்களில் தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு, அதே போன்று நோன்பு வைப்பதற்கு, 5 பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு என்று வரிசையாக 5ஐயும் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு சிறந்த காலமாக, சிறந்த நாளாக இந்த துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்கள் இருப்பதினால்தான் அல்லாஹ் இதை சத்தியமிட்டு சொல்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை ரொம்பவும் சிலாகித்து சொன்னார்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, நாட்களிலேயே நல்லமல் செய்வதற்குரிய மிகச்சிறந்த நாட்கள், மிகச்சிறந்த பகல், அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான பகல். அந்த பகல் பொழுதுகளில் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான். அந்த பகல் எந்த பகல் என்றால் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய பகல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ஃபக்ஸிரு ஃபீஹின்ன அத்தக்பீர், அந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹுவை நீங்கள் துதியுங்கள், அவனை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தஹ்மீத் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் அந்த நாளினுடைய நேரங்களை எப்படி பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எனவே இன்றைய இரவிலிருந்தே துவங்குகிறது அந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 10 நாட்கள். இதை மிக பாக்கியமாக கருதி நாம் இதை பயன்படுத்துவோமாக. அன்புக்குரியவர்களே, புனிதமான இரவுகளை பயன்படுத்தக்கூடிய அந்த விதத்தில் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி ஈடுபாட்டுடன் நாம் அதை எதிர்கொள்கிறோமோ அதிலே ஒரு சில சதமானம் கூட நாம் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 10 நாட்களை எதிர்கொள்வது இல்லை, அதிலே நல்லமல் செய்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது குறைவு என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தி என்பதை நாம் உங்கள் கவனத்திலே பதிவு செய்கிறோம். எனவே இந்த பகலிலே குறைந்தபட்சம் திருக்குரான் ஷரீஃபை ஓதுவதற்கும், அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதற்கும், அதிகமாக தக்பீராத்துகள் சொல்வதற்கும், அதே போன்று முக்கியமாக இந்த நாட்களில், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்குமான நேரங்கள் என்பதை சொல்லப்போனால் துஆ அங்கீகரிக்கப்படுவதற்குரிய மிகச்சிறந்த வாய்ப்புகளும் பாக்கியமும் சேர்ந்திருக்கக்கூடிய நாட்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொண்டு அதிகப்படியான இபாதத்துகளை நாம் இந்த நாட்களில் நாம் செய்து கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகலில் செய்ய வேண்டிய நல்ல அமல்களில் பிரதானமானது சொல்லப்போனால் ஹஜ்ஜிலே ஹாஜிகள் செய்யக்கூடிய அமலுக்கு நிகராக, சொல்லப்போனால் அதற்கு மிக நெருக்கமான ஒரு அமலாக இருக்கக்கூடியதுதான் நாம் அதிகப்படியான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. நம்மிலே பலருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஹஜ்ஜி என்றால் என்ன? சிறப்பான முக்கியமான சில இடங்களை கண்டடைவதும், அதிலே தங்குவதும், அல்லாஹ்விடத்திலே தொழுது மன்றாடி துஆ செய்வதும். இதுதான் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுவதும், நம் தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய இன்னபிற விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவதும் தான் ஹஜ்ஜி. குறிப்பிட்ட சில இடங்களில் தங்குகிறோம். மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபாவில், அதே போன்று குறிப்பிட்ட சில இடங்களுக்கு செல்கிறோம். ஜமராத்திற்கு கல்லறிய செல்கிறோம். தவாஃபு ஜியாரா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜில் இருக்கிறது. எங்கே சுத்தி வந்தாலும் அதிலே எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்லமல் தான் துஆ. துஆ இல்லாமல் ஹஜ்ஜி இல்லை, துஆ இல்லாமல் ஹஜ் இல்லை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினாவில் நான் கூடாரத்தில் தங்கியிருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்விடத்தில் சில துஆக்கள் கேட்டேன், அல்லாஹ் நிறைய துஆக்களுக்கு பதில் கொடுத்தான், ஒரு சில துஆக்களை நிலுவையில் வைத்து விட்டான். மினாவிலிருந்து அடுத்து நான் அரஃபாவுக்கு சென்றேன். மினாவுக்கு போவார்கள் ஹாஜிகள், அதற்கடுத்து அரஃபா. அரஃபாவிலே போய் மீண்டும் நான் நிலுவையில் இருக்கக்கூடிய துஆக்களை எல்லாம் கேட்டேன். அங்கே நிலுவையில் இருந்த சில துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான், வேறு சில துஆக்களை வைத்து விட்டான்.
வேறு சில கோரிக்கைகளை மறுபடியும் நிலுவையிலேயே வைத்து விட்டான். அரஃபா முடிந்து அன்றைய இரவு சூரியன் மறைந்ததற்கு பிறகு எல்லாரும் நடந்தோ அல்லது வாகனத்திலோ முஸ்தலிஃபாவுக்கு செல்வார்கள். வெறும் கட்டாந்தரை. அங்கே போய்தான் கல் எடுப்பார்கள் ஷைத்தானை அடிப்பதற்கு. அங்கே போய்தான் மக்ரிபையும் இஷாவையும் சேர்ந்து தொழுவார்கள். அந்த இரவு எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் வெறும் தரையாக பெருங்கொண்ட மைதானமாக இருக்கக்கூடிய முஸ்தலிஃபாவில் தான் ஹாஜிகள் தங்குவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அரஃபாவில் எனக்கு என்ன துவாக்கள் எல்லாம் நிலுவையாக இருந்ததோ அதையெல்லாம் நான் முஸ்தலிஃபாவிலே வந்து கேட்டேன். அல்லாஹ் மொத்தத்தையும் கொடுத்து விட்டான். இப்போ மினாவில் கேட்டேன், அரஃபாவில் கேட்டேன், முஸ்தலிஃபாவில் கேட்டேன். எல்லாம் சுத்தி சுத்தி ஹஜ்ஜினுடைய பிரதான இடங்களில் இடம்பெறக்கூடிய முக்கியமான ஒரு அமலாக, முக்கியமான ஒரு இபாதத்தாக துஆ இருக்கிறது. எனவேதான் இந்த 10 நாட்களில் அதிகப்படியான துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். நம்முடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அவனுடைய சன்னிதானத்திலே வைக்க வேண்டும். நம்மிலே பலருக்கு சில உள்ளத்திலே சில நெருடல்கள் இருக்கலாம். எத்தனை நாட்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்தே எல்லாம் கேட்கிறோம். 3 மாதம் 3.5 மாதம் வேண்டாம், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று. அப்போ எங்கள் துவாக்கள் எல்லாம் என்னானது? எங்களுடைய துவாக்கள் எல்லாம் இல்லையே. இப்பொழுது வேறு மறுபடியும் அதே போன்று மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தானே, பாசிசத்தினுடைய அந்த கோரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தானே மறுபடியும் ஆட்சிக்கு வருவது ஒன்று உண்டான சூழல் இருக்கிறது. அப்போ எங்களுடைய துவாக்கள் எல்லாம் என்ன ஆனது? எங்கள் துவாக்கள் எவ்வளவு துவாக்கள்? ரமதானில் எத்தனை கண்ணீர்கள், ரமதானுக்கு முன்பிருந்தே கேட்ட துவாக்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையினுடைய உள்ளிலும் கேட்ட துவாக்கள் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் நம்மிலே பலருக்கு இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். துஆ என்பது எப்பொழுதும் வீணாகாது. நாம் கேட்க இருக்கிற எந்த துஆவையும் அல்லாஹ் வீணடிப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தருவான், ஏதோ ஒரு ரூபத்தில் தருவான், நிச்சயம் தருவான். அது எப்படி கேட்ட துஆக்களாக இருந்தாலும் சரிதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேட்டால் சிலருக்கு உடனேயே கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் தாமதப்படுத்தி கொடுப்பான். அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சில சமயத்திலே கேட்டவுடன் கிடைக்கும், சில சமயத்திலே தாமதமாகும். நம்மிலே தாமதமாகும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும்? நாம் நல்லதானே இபாதத் செய்கிறோம், நம்முடைய தக்வாவுக்கு என்ன குறை இருக்கிறது? நம்முடைய இபாதத்தில் ஏதாவது குறைகள் ஓட்டைகள் இருக்க இல்லதானே, ஏன் எனக்கு தாமதமாகுது என்று நாம் அங்கலாய்ந்து கொள்வோம். ஆனால் அல்லாஹ்விற்கு தெரியும் எதற்கு தாமதமாகிறது என்று. தாமதமாகி சிலருக்கு கொடுப்பான், சிலருக்கு கொடுக்கவே மாட்டான். அவர் கேட்ட துவாவுக்கு பதிலே கிடைக்காது. ஆனால் அதற்கு பகரமாக உலகத்தில் அவர் சந்திக்க இருந்த பெரும் சங்கடத்தை அந்த துவாவை கொண்டு தடுப்பான். அவருக்கு வர இருந்த பெரும் சங்கடத்தை அந்த துவாவை கொண்டு தடுப்பான். இதுவும் இல்லை என்றால் அவர் கேட்ட துவாவுக்கு பரிகாரமாக, பெரும் பலனாக மறுமையிலே பிரம்மாண்டமான கூலியை கொடுப்பான். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், அல்லது தாமதமாக கிடைக்கும், அல்லது அதற்கு பகரமாக நமக்கு நேர இருந்த கஷ்டங்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் நீங்களாம். இல்லாத பட்சத்தில் கேட்ட துவாவிற்கு பகரமாக நம்முடைய மறுமையிலே பிரம்மாண்ட கூலியை அல்லாஹ் தருவான். இந்த ஹதீஸை கேட்டவன சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படின்னா நாங்கள் இன்னும் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போமே, நிப்பாட்ட மாட்டோமே. ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தானே போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தான் நம்முடைய அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. இப்போ நிச்சயமாக அல்லாஹு தாலா நடந்த விஷயத்திலும் ஏதோ சில மாற்றங்களை நாடி இருக்கிறான். மிருக பலத்தோடு இருந்தவர்கள் என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. ஊடகமாகட்டும், அரசு துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களாகட்டும், எதுவும் கேட்க முடியாது என்ற நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு 4 பேரிடத்தில் கேட்டால்தான் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும் என்கின்ற சூழலுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்கிறான். மக்கள் சக்தி என்ன என்பதை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேல மக்கள் சக்தி என்பதை தாண்டி இறை சக்தி என்ன? நீங்கள் போடும் திட்டத்திற்கும், நீங்கள் வகுக்கும் தந்திரங்களுக்கும், நீங்கள் செய்ய துடிக்கும் அந்த கொடூரமான செயலுக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான். அவன் மகத்தான சக்தியாளன். அதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அன்பர்களே, எனவே நம்முடைய துவாவுக்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் தருவான். அது இன்னும் சில மாதங்களில் நடக்கலாம், அல்லது ஒரு சில நாட்களில் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பர்களே, துஆ எவ்வளவு சக்தியானது என்பதை நாம் உள்ளே விளங்கிக் கொள்வதற்கு நான் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எவ்வளவு மகத்தானது! இதையெல்லாம் நாம் உள்வாங்கிவிட்டால் ஒரு காலமும் கையேந்துவதற்கு சோம்பேறிப்படவே மாட்டோம்.
அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்பதற்கு நாம் தயக்கப்படவே மாட்டோம், துணிந்து கேட்போம். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் எப்படி உரிமையோடு கேட்கிறதோ, எப்படி அடம்பிடித்து கேட்கிறதோ, தெரியும் பிள்ளைக்கு இப்படி கேட்கணும் அல்லது இந்த மாதிரி கேட்கணும், எப்படி கேட்டாலும் இந்த விதத்தில் கிடைச்சிரும், இவர்கிட்ட மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும் என்ற அந்த உணர்வோடு கேட்கிறது பிள்ளை. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாம் உரிமையோடும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடியும் கேட்கிற பொழுது நிச்சயம் அந்த துவாவுக்கு பதில் கிடைக்கும். பாருங்கள், ஆசிம் பின் சாபித் என்று ஒரு சஹாபி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபா தோழர்களில் ஒருவர். நபிகள் நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சஹாபாக்கள் எவ்வளவு பாக்கியமானவர்கள் தெரியுமா? நாம் மேம்போக்காக அவர்களை கடந்து போகிறோம், ஆனால் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் எவ்வளவு பெரிய தியாகங்களும் எவ்வளவு பெரிய வரலாறும் பொதிந்திருக்கிறது. அந்த வரலாற்றிலும் அந்த தியாகங்களிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனை எத்தனை பாடங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். பத்ர் நடந்தது. பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான். நமக்கு தெரியும், 313 சஹாபாக்கள் எதிரணியிலே 1000 நபர்கள் வெற்றியை கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு. அங்கே தோர்ந்து போனார்கள். கடுமையான இழப்பு, பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு. இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வெறியோடு காத்து கொண்டே இருந்தார்கள் சிலர். அந்த காத்து கொண்டிருந்தவர்களில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. சரியான சந்தர்ப்பம் வாய்த்தது. மிகச்சரியாக ஹிஜ்ரி 3வது வருடம் உஹது என்ற ஒரு யுத்தம் நடந்தது. பத்ர் நடந்த அடுத்த வருஷம். உஹது யுத்தத்திலே எப்படியாவது பத்ரிலே நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்ற வெறியோடு மிகப்பெரிய குரோதத்தோடு மக்காவிலிருந்து மக்கள் வந்திருந்தார்கள். குறைஷிகள், குஃபார்கள் வந்து இறங்கியிருந்தார்கள். உஹதிலே ஆரம்பத்தில் வெற்றி முகம் முஸ்லிம்களுக்கு, இறுதியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு கொஞ்சம் மாற்றியதனால அல்லாஹு தஆலா தோல்வியை கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு இழப்பு, பல உயிரிழப்பு. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய தோழர்கள் எல்லாம் அந்த யுத்தத்திலே ஷஹீதாகி போனார்கள். அவர்களை எல்லாம் கொன்ற அந்த மகிழ்ச்சியிலே வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு கூட்டம் குதித்து கொண்டிருக்கிறது. எங்களை நீங்க பழி தீர்த்தீங்கல்ல, எங்களை நீங்க அடிச்சீங்களா, அதுக்கு நாங்க பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குதூகலத்திலே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பேர் ஜுலாஃபா என்று பெயர். அந்த பெண்ணுக்கு மட்டும் சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியல. மக்காவிலிருந்து வந்த பெண். ஏன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க ஆட்கள்லாம் போய் பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய கணவன் தல்ஹா வரவில்லை. இந்த பெண் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள், ஒருத்தர் பேர் ஹாரிஸ், இன்னொரு பேர் கிலாபு, 2 ஆண் பிள்ளைகளும் திரும்பி வரல. கெட்டிக்கிட்ட கணவனும் போருக்கு போயிட்டு திரும்பி வரல. அதனால மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, வெற்றியை கொண்டாட முடியல. விக்கி போய் நிற்கிறது, என்ன ஆனதோ தெரியவில்லையே என்று. அப்படியே போர்க்களத்தில் அங்கும் இங்கும் ஓடி எங்கே என் கணவன், எங்கே என் பிள்ளை என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென்று ஒரு உடலை தட்டி நிற்கிறது. பார்த்தால் அந்த பெண்ணுடைய கணவன் இரத்த வெள்ளத்தில் சடலமாகி செத்து கிடக்கிறார். தூக்கி வாரி போட்டது ஜுலாஃபாவிற்கு. சரி, கணவன் தான் செத்து போயிட்டாரு, பிள்ளைங்களையாவது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நாம் எப்படியாவது உயிர் கொடுத்து விடலாம், காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் ஓடுது. பார்த்தா கிலாப் அவரும் செத்து போய்விட்டார். அதற்கடுத்த ஹாரிஸ், அவர் சக்கராத்திலே இருக்கிறார். உயிர் கொஞ்சோண்டு ஒட்டி கொண்டிருக்கிறது அவருடைய உடலிலே. போய் உடனே தூக்கி மடியில போட்டு ஜுலாஃபா கேட்டார், யாரு? அப்பா இறந்துட்டாரு, உன் கூட பிறந்தவன் இறந்துட்டான், நீனும் இப்பொழுது கடைசியில் இருக்கிற, யாரு உங்களை எல்லாம் கொண்டது? யார் உங்களை எல்லாம் தீர்த்து கட்டியது? உயிரை பறித்தது யார்? அவனுடைய உயிர் தொண்டையிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. சத்தம் எடுத்து சொல்ல நினைக்கிறான், ஆனால் சொல்ல முடியவில்லை. ஒரே ஒரு பேரை மட்டும் சொன்னான், ஆசிம், ஆசிம், ஆசிம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை சொன்னவுடன் அவர் இறந்து போனார். இப்பொழுது இந்த ஜுலாஃபா மக்காவினுடைய மக்களுக்கெல்லாம் வெற்றி, முஸ்லிம்களுக்கு தோல்வி. வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த பெண்ணால் அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்க முடியவில்லை. காரணம்,
கணவன் 2 பிள்ளைகளை இழந்து இப்பொழுது தனி மரமாக மாறிவிட்டாள். நல்ல பொருளாதார செல்வாக்கு மிக்க பெண் இது. அந்த இடத்திலே ஒரு சபதம் போட்டாள். ஆசிம், அந்த ஆசிம் தான் என்னுடைய குலத்தையே அறுத்தவன், என் பிள்ளைகளை எல்லாம் கொன்றவர். அவரை யார் உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து கொண்டு வருவாரோ அவருக்கு நான் தக்க சன்மானம் கொடுப்பேன், 100 ஒட்டகம் கொடுப்பேன், என் சொத்தில் பெரும் பங்கை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லிச்சு, என் ஆசை தீர வேண்டும், என்னுடைய ஆத்திரம் அடங்க வேண்டும், ஆசிமின் மண்டை ஓட்டை உடைத்து அந்த மண்டை ஓட்டிலே மதுவை ஊற்றி நான் குடிக்க வேண்டும், இதுதான் என் சபதம் என்று சொன்னால் ஜுலாஃபா. போச்சு, கதை முடிஞ்சிருச்சு. மதீனாவுக்கு எல்லா சஹாபாக்களும் போயாகிவிட்டது. மதீனாவிலே உஹதிலே நடந்த விஷயங்களை எல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். பத்ரிலே வெற்றி, உஹதிலே தோல்வி, இப்படித்தான் போர் மாறி மாறி வரும். உங்களுக்கு ஒரு முறை வெற்றி என்றால் அவர்களுக்கு ஒரு முறை வெற்றி, ஈமானிய வலிமைக்காக வேண்டிதான் இப்படியான நிலைப்பாடு என்றெல்லாம் அல்லாஹ் பாடம் நடத்தினான். நபிகள் நாயகம் அதை விளக்கி கொடுத்தார்கள். ஆசிம் பின் சாபித்துக்கு தெரியும், என்னை பற்றி ஜுலாஃபா இப்படி சொல்லியிருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். என் மண்டை ஓட்டை உடைச்சி அதில் மதுவை ஊற்றி குடிக்கணும்னு அந்த பொம்பளை சபதம் எடுத்திருக்கா என்று ஆசிமுக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு பொருட்டே இல்லை. வீண் வார்த்தைகளை, வெத்து கோஷங்களை, பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளே முடங்கி போகக்கூடிய சமூகம் கிடையாது சஹாபா என்ற சமூகம். எது ஆனாலும் சரி துணிஞ்சி கணத்தில் அனுப்பேன். உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் கூட உயிரை விட ஒரு படி மேலாக இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவையும் மதிக்கக்கூடிய சமூகம் அது. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. வந்தவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு வந்தார்கள். அவர்களின் எண்ணமெல்லாம் தங்கள் புறத்திலிருந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு ஈடு செய்ய வேண்டும். எனவே வஞ்சகத்தோடு வந்தவர்கள் நபி இடத்தில் கேட்டார்கள், எங்க ஊர்ல நிறைய பேர் உங்க மார்க்கத்தின் மீது இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, யாராவது கொஞ்சம் பேரை எங்களுக்கு அனுப்பி வைங்களேன், அந்த மக்கள் எல்லாம் வந்து எங்கள் ஊர்க்காரர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 6 பேரை தேர்வு செய்தார்கள். 6 நபர்களை தேர்வு செய்தார்கள். மர்சத் பின் அபி மர்சத், ஹாலித் பின் புகைர், ஆசிம் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் பின் அதி, ஸைத் பின் தஸ்னா, அப்துல்லாஹ் பின் தாரிக். இந்த 6 பேர் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், மார்க்கத்தில் நல்ல விற்பனர்கள், பல்வேறு விதமான ஞானங்களை பெற்றவர்கள் நபி இடத்திலிருந்து. இந்த 6 பேர்த்தையும் கொடுத்து இவங்களை கூட்டு போங்க, உங்க மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு, அவங்கள பண்படுத்துறதுக்கு இந்த என்னுடைய தோழர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் ஆசிம். 6 பேரும் போனாங்க. கூட்டிட்டு போகக்கூடிய இடையிலே தங்கக்கூடிய இடத்திலே திடீரென்று கூட்டிட்டு போனவர்கள் புறத்திலிருந்து ஒரு 100-150 பேர் ஒரு பெரிய ஆயுதங்களோடு வந்து இறங்கி விட்டார்கள். இப்பொழுது இருந்த 6 பேருக்கும் புரிந்து போனது, நம்மை வஞ்சகத்தோடு அழைத்து வந்து கரு அறுக்க போகிறார்கள், நம்மை கொல்ல போகிறார்கள் என்று நினைத்து வேகமாக எல்லாரும் எந்திரிச்சு ஒரு மலையின் உச்சிக்கு மேலே ஏறிவிட்டார்கள். நல்ல வில் அம்பு வீசக்கூடியவர்கள், நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இந்த 6 பேருமே. கீழே இருந்தவங்க சொன்னாங்க, உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், கீழே இறங்கி வாங்க, உங்களை கொல்றதுக்கோ அல்லது உங்களை வந்து வேற ஏதாவது துன்பப்படுத்துறதுக்கோ நாங்கள் விரும்பலை, எங்களுக்கு என்ன ஆசைன்னா, மறுபடியும் வஞ்சகத்தோடு பேசினார்கள், உங்களை கொண்டு போய் மக்காக்காரங்கள்ட்ட வித்துப்புட்டோம் சொன்னால் எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு கொஞ்ச நாள் சுகமா இருக்கலாமேன்ற எண்ணதானத்திலேயே உங்க உயிரை எல்லாம் கொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு மறுபடியும் வெத்து வார்த்தைகள், வஞ்சகத்தை தேய்த்து பேசினார்கள். அந்த இடத்தில் உறுதியாக சொன்னார் ஆசிம் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்கள் பேச்சிலே வஞ்சகம் இருக்கிறது, நம்பி எல்லாம் கீழே இறங்க முடியாது, முடிந்த அளவுக்கு போரிடுவோம், கடைசி நிமிடம் வரை சத்தியத்தில் நினைத்திருப்போம், ஏன் இறை மறுப்பாளர்களின் கையிலே போய் நாம் அடைக்கலம் சேர வேண்டும், சத்தியத்தில் நிற்போம், போரிடுவோம், வெற்றி கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லை என்றால் வீர மரணம் கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு 3 பேர், 6 பேர்ல 3 பேர் கடைசி வரை போரிட்டார்கள். அந்த 3வரில் ஒருவர் ஆசிம் ரதியல்லாஹு அன்ஹு. மீதி 3 பேர் அவங்கள்ட்ட போயிடலாம் என்று நினைக்கும் பொழுது மறுபடியும் வஞ்சகம். கடைசியில் அந்த 3 பேரில் 2 பேரை மட்டும் மக்காவில் கைதிகளாக ஒப்படைத்து விட்டார்கள். இங்கே மிச்ச 3 பேர், முதல் 3 நபர்கள் கடைசி வரை போரிட்டார்கள். போரிட்டதில் 3வரில் ஒருவர் ஆசிம். போரிடுகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார். அதுதான் இங்கே முக்கியம். துஆ எவ்வளவு வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த செய்தி. அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவை ஏற்று வந்து நாங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தோம். ஆனால் வஞ்சகத்தோடு எங்களை இப்பொழுது இவர்கள் அணுகியிருக்கிறார்கள்.
இதோ உன்னுடைய சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி நாங்கள் களம் இறங்கிவிட்டோம். போரில் ரெண்டும் நடக்கலாம், வாழ்க்கையும் கிடைக்கலாம், மரணமும் கிடைக்கலாம். ரெண்டையும் நாங்கள் ஒரே பார்வையோடு ஏற்றுக்கொள்வோம். நான் உன்னிடத்தில் இப்பொழுது வேண்டுவது, நான் இந்த போரில் ஷஹீதாகிவிட்டால் என் உடலோ என்னுடைய எலும்போ என்னுடைய சதையோ எந்த குஃபார்களின் கையிலும் மாட்டிவிடக்கூடாது. என் உடலை நீ முழுவதுமாக பாதுகாத்து விட வேண்டும் என்று ஆசிம் ரலியல்லாஹு துவா செய்தார்கள். போர் நடந்தது. முடிந்த அளவுக்கு அம்பை வைத்து வீசினார்கள், வாளை எடுத்து சுழற்றினார்கள். கடைசியில் ஆசிம் ரலியல்லாஹு இறந்து போயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த 3 பேர்ல 2 பேரை தூக்கிட்டு கொண்டு மக்காவிலே விட்டுவிடலாம் என்ற எண்ணம். இறந்து போனவர்கள் யார் 3 என்று எதிரிகள் பார்க்க வர அங்கே ஒரு மக்காவின் வாசி இருந்தார். வந்து சடலமாக கிடந்த ஆசிம் ரலியல்லாஹுவின் உடலை பார்த்த உடனே சந்தோஷமான தாங்கல. ஏன்னா இந்த ஆசிமின் தலைக்குத்தான் ஜுலாஃபா பந்தயம் கற்றிருக்கிறாள், சபதம் போட்டிருக்கிறாள். யார் ஆசிமை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருவாரோ அவருக்கு தக்க சன்மானம் உண்டு, 100 ஒட்டகம் கொடுப்பேன், நிறைய காசு கொடுப்பேன் என் சொத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிடைச்சது லக்கு. நம்ம எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் எடுக்கலாம், கொஞ்சம் காசை சேர்க்கலாம் நினைச்சா இப்ப நமக்கு ரொம்ப பம்பர் பரிசு கிடைத்திருக்கிறது ஆசிமின் உடலை வைத்து என்று நினைத்தவர்கள் உடனே தகவல் சொன்னாங்க மக்காவுக்கு, ஜுலாஃபாவுக்கு, நீ தேடிட்டு இருந்தவர் இங்க செத்து கிடக்காரு, அவர் மண்டையோடு உனக்கு வேணும் இல்ல, நான் இவர் பாடியை அப்படியே உன்ட்ட வந்து கொடுக்குறேன். அந்த பெண்ணுக்கு ஆனந்தமாய் தாங்கவில்லை. தன்னுடைய குலத்தையே அறுத்தறிந்த ஆசிமின் உடல் இப்பொழுது கிடைக்க போகிறது, அவரின் மண்டையை அறுத்து அந்த மண்டை ஓட்டிலே மது ஊற்றி குடிக்க போகிறோம் என்ற ஆனந்த பெருக்கில் இந்த செய்தியை சொன்னவருக்கு முதல்ல ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு. எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க மக்காவில் அந்த உடலை அப்படின்னு சொல்லி உடனே ஜுலாஃபா சொன்னது, உங்களுக்கு நான் சொன்னதை விட கூடுதலாக தருகிறேன் பரிசு என்றும் சொன்னது, உசுப்பு ஏற்றியது. இவங்க எப்படியாவது செய்தியை சொல்லிட்டு வந்து பாடியை தூக்கலான்னு சொல்லி வந்தா அங்கே ஆசிம் ரலியல்லாஹுவின் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் கூட அவர்களால் நெருங்க முடியவில்லை. தேனிகளும் வண்டுகளும் வந்து அந்த பாடியை மொத்தத்தையும் அப்படியே சுத்தி வளைச்சு நிக்குது. பக்கத்துல போய் பார்க்கலான்னு சொன்னா அந்த தேனிகள் வந்து வந்தவர்களை எல்லாம் கொட்டி தீர்க்கிறது. தேனிகளை என்ன வாளை கொண்டா வெட்ட முடியும், அம்பை கொண்டா எரிய முடியும்? முடியவே முடியாது. அங்கிருந்து ஒருத்தவங்க சொன்னானம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராத்திரி வரை வெயிட் பண்ணுவோம், ராத்திரி எல்லா தேனிகளும் போயிடும், காலையில் விடிஞ்ச உடனே பாடி எடுத்துக்கலாம், கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அதே போன்று இரவெல்லாம் அவர்கள் தாமதித்தார்கள். இரவு ஒரு மழை பெய்தது. மழையானால் மழை, அப்படி ஒரு மழை, பேய் மழை. அதுவரை அந்த பகுதியிலே அப்படி ஒரு மழையை யாருமே கண்டதில்லையாம். பேய்ந்து முடிந்தது, அதிகாலையும் புலர்ந்தது. எந்த இடத்தில் ஆசிம் ரலியல்லாஹுவின் உடல் இருந்ததோ அந்த இடத்தில் உடலை காணோம். தேடி தேடி பார்க்கிறார்கள், எங்கே எங்கே ஆசிமின் உடலை எங்கே? கடைசி வரை அவர்களின் கையிலே ஆசிம் ரலியல்லாஹுவின் உடல் கிடைக்கவே இல்லை. இந்த செய்தி செய்தனா உமர் ரலியல்லாஹுவுக்கு சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து ஆசிம் ரலியல்லாஹு வந்து அவங்கள தூக்கிட்டு போய் மக்காவில் ஜுலாஃபாட்ட கொடுத்துடலாம் சொல்லி நினைச்சாங்க, ஆனால் உடல் கிடைக்கலையாமா அப்படின்னு சொன்னவொன்னே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆசிமின் துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். ஆசிமின் துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். தன் வாழ்க்கை முழுக்க அவர் ஒரு துவா செய்திருந்தார், யா அல்லாஹ், நான் எந்த இறை மறுப்பாளரை தொடவும் மாட்டேன், என்னையும் எந்த இறை மறுப்பாளரும் தொட்டுவிடக்கூடாது, என்னை யாரும் தொடக்கூடாது. அந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். போர் நடக்கும் நேரத்திலே, அவர் சண்டையில் குதிக்கும் நேரத்திலே, யா அல்லாஹ் என் உடலை பாதுகாத்து விடு, என்னுடைய சதையை பாதுகாத்து விடு, என்னுடைய எலும்பை பாதுகாத்து விடு என்று சொன்னாரே, யார் கையிலும் என்னுடைய உடல் சிக்கிவிடக்கூடாது என்று சொன்னாரே, அல்லாஹ் மலக்குகளை வைத்து அவருடைய உடலை அப்படியே பாதுகாத்தார். யார் வந்தார்? அந்த இடத்தில் எப்படி நடந்தது? அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆசிம் ரலியல்லாஹுவின் துவாவை அங்கீகரித்தான். அன்பர்களே, துஆ அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு வலிமையானது. நான் கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன், ஞாபகப்படுத்துங்கள். உமர் ரலியல்லாஹுவின் பிரதான துவா, எப்பொழுதும் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹு மர்சுகுனி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். இப்போ இந்த துவா மடக்கி மடக்கி கேட்பாங்க, யா அல்லாஹ், உன் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், எனக்கு மரணம் மதீனாவில் தான் வர வேண்டும். இந்த 2 துவாவும் கேட்பாங்க. நான் உன்னுடைய பாதையில் ஷஹீதா தான் ஆகணும், அந்த மௌத்து வேற எந்த ஊர்லையும் வரக்கூடாது, மதீனால தான் வரணும். நீங்க வரலாற்று பக்கங்களை திருப்பினீங்கன்னா உமர் ரலியல்லாஹுனுடைய அந்த 10.5 ஆண்டு காலத்திலே முஸ்லிம்கள் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? உலகத்தின் பல சாம்ராஜ்யங்கள் இஸ்லாத்தின் கொடைக்கு கீழே வந்ததற்கு உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலம் தான் பிரதான காரணம். அங்கங்கே
இராணுவ கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட நாடுகளிலே பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை அங்கே போய் இருந்து மார்க்கத்திற்காக வேண்டி சத்திய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அப்படியான காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹுவின் துஆ என்ன? ஷஹாதத்தும் வேணும், ஆனா மதீனால தான் வேணும்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டா அல்லாஹ் சும்மா இருப்பானா? கொடுக்காம இருப்பானா? துஆ வாச்சே, உமர் கேட்கிற துஆ அல்லாஹ் கொடுத்தான். ஷஹாதத்தையும் கொடுத்தான், மௌத்த மதீனாவிலையும் கொடுத்தான். மதீனாவில் ஷஹாதத் என்பது கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். அது எப்படி? மதீனாவில் உஹதிலே ஷஹீதான சுஹதாக்கள் இன்னைக்கும் போனால் மதீனாவிலே அந்த அவுட்டர்ல உஹது மலை அடிவாரத்திலே பார்க்க முடியும். வீர சுஹதாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு உட்பட பல சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பர்களே, மதீனாவுக்குள்ள, அது கூட மதீனாவுக்கு வெளியில தான், ஆனா மதீனாவுக்குள்ள எனக்கு மௌத்து ஒன்று கேட்டாங்க. மௌத்து சாதாரண மௌத்தார் கூட ஷஹாதத்தான் கேட்டாங்க. அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த துவாவை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? ஒரு நாள் அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு நிற்கிறார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த ஊரிலே இருந்த ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி, அவன் பெயர் அபு லூலு, ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் கலீஃபாவை கொல்ல வேண்டும் என்று. என்னமோ அவனுக்கு ஒரு திட்டம், இவரை கொன்றால் மொத்தம் இஸ்லாத்தை அப்படியே அழித்து விடலாம் என்ற எண்ணம் இந்த நம்மிலே பலருக்கு அப்படித்தானே இருக்கிறது. இதை செஞ்சுட்டா அவ்வளவுதான், முஸ்லிம்கள் போச்சு போச்சு, இதை செஞ்சு விட்டா இஸ்லாம் அவ்வளவுதான், கீழே இறங்கிடும். எதுவும் கிடையாது. என்ன செஞ்சாலும் மேலே 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 கண்ணுக்கு எட்டாத தூரம், சிந்தனைக்கு எட்டாத தூரம் இந்த சத்திய இஸ்லாம் ஓங்கி கொண்டே தான் இருக்கும். அதுதான் நியதி, இறை நியதி. அதுதான் யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வின் அந்த ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் தன் பேரொளியை, இஸ்லாம் என்கின்ற பேரொளியை பரப்புவான், முழுமைப்படுத்துவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதும் சரியே, அவர்கள் மனதால் புழுங்கி கசங்கி அவர்கள் வெறுப்பில் உச்சத்தில் இருந்தாலும் சரியே, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவான். அப்ப நினைக்கிறாங்க சில பேர், இதை செஞ்சுட்டா முஸ்லிம்களை பின்வாங்கிடலாம், இதை செஞ்சு விட்டா இஸ்லாமினுடைய வளர்ச்சியை குறைச்சிடலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? அதனால தான் அடுத்தடுத்த நெருக்கடிகள் சட்டங்கள் மூலமாக வருகிறது. அப்ப அவன் நினைத்தான் உமர் ஹலீஃபாவை கொன்று விட்டால் இஸ்லாத்தை அப்படியே கீழே தள்ளிவிடலாம் என்று. அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்தான். சஃப்புகளை கிழித்து கொண்டு சீக்கிரமாக வேகமாக வந்தான். இமாமாக நின்று தொலை வைத்த உமர் ரலியல்லாஹுவின் அடி வயிற்றிலே குத்தினான். குத்திய கத்தி ஒரு பக்கத்தில் போய் இன்னொரு பக்கத்திலே வந்து விட்டது. அவ்வளவு தூரம் ஆழமான காயம். சுருக்கமாக சொல்கிறேன், தொழுகையில் நின்ற ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் நின்ற ஒருவரை முன்னால் ஏற்றி வைத்துவிட்டு இவர்கள் அப்படியே சரிந்து விடுகிறார்கள். தூக்கிட்டு போனாங்க, வீட்டில் வச்சு சிகிச்சை பார்த்தாங்க. 3 நாள் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு பிறகு அடுத்து கொஞ்ச நேரம் 24 மணி நேரத்திற்கு பிறகு கண் விழித்தார்கள். கண் விழித்தவுடன் 2 கேள்வி கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. முதல் கேள்வி, மக்கள்லாம் தொழுது முடிச்சுட்டாங்களாம் கேட்டாங்க. எந்த சிந்தனை? இதுதான் ஹலீஃபா, இதான் ஒரு தலைவர் என்பதற்கான அடையாளம். நான் தொழுகையில் இருக்கிற பொழுது குத்தப்பட்டேன், மக்கள் தொழுகையை நிறைவு செய்தார்களா? ஆமாம் ஹலீஃபா, உங்களுக்கு பின்னால் ஒருவர் போய் நின்று தொலை வைத்து விட்டார், நிறைவு செய்து விட்டார்கள். 2வது கேள்வி, என்னைய குத்துனது முஸ்லிமா அல்லது காஃபிரான்னு கேட்டாங்க. என்னை யார் குத்தியது? எல்லாம் சொன்னாங்க ஒரு மஜூசி. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். காரணம், நான் ஒரு முஸ்லிமின் கையால் இறக்கப் போகவில்லை, அல்லாஹ் இந்த சத்திய இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரியின் கையால் எனக்கு மௌத்தை வைத்திருக்கிறான், இந்த ஷஹாதத்தை தான் நான் வேண்டினேன், அல்லாஹ் தந்து விட்டான், அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு, மணித்திராயங்களுக்கு பிறகு இறந்தார்கள், ஷஹீதானார்கள். மதீனாவில் எனக்கு மௌத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் என்றால், நபிகளுக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். இதுதான் துஆவினுடைய மகிமை. மதீனாவில் கொடு என்று கேட்டார்கள், அல்லாஹ் நபிக்கு பக்கத்திலேயே கொடுத்தான், நபிக்கு அடுத்து கொடுத்தான். எந்த அளவிற்கு என்றால், உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் மதீனாவிற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ நபிக்கு மட்டும் சலாம் சொல்ல மாட்டார்கள், சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சேர்த்துத்தான் சலாம் சொல்வார்கள். ஏன்னா அவங்கள கடந்து தான் போகணும். அந்த 2 பேருடைய அந்த புனிதமான அந்த அடக்க ஸ்தலத்தையும் கடந்துதான் அவர்களை சந்தித்து விட்டு தான் கடக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, துஆ அவ்வளவு வலிமையானது. இந்த புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் துஆவிற்கான நாட்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று, ஹாஜிகள் எப்படி அங்கே மினாவிலே, அரஃபாவிலே, முஸ்தலிஃபாவிலே, ஹத்தீமிலே, முல்தசிமிலே அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் நின்று துஆ செய்கிறார்களோ, அந்த துஆ எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப விலை மதிப்பற்றதோ, அதே போன்று
ஹஜ்ஜிக்கு போகாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இந்த 10 நாட்கள். இதிலே நாம் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் இன்னும் நிறைய மாற்றங்களை தருவான். நாம் இருந்து பார்க்கத்தானே போகிறோம் நிறைய விஷயங்களை. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நமக்கு ஆயுசை போட்டு கொடுத்தால், என்னென்ன மாதிரியான தந்திரங்கள் எல்லாம் செய்தார்களோ அந்த தந்திரத்திற்கு சூழ்ச்சிக்கு அதற்கு பின்னால் எவ்வளவு தூரம் பட வேண்டுமோ எல்லாவற்றையும் படத்தான் போகிறார்கள். வல்ல அல்லாஹ் அதை காண்பித்தான் போகிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்பை முஸ்லிம்களுக்கு வழங்குவானாக. ஈமானிய நல்ல உறுதியை, நெஞ்சுறுதியை மேம்படுத்தி தருவானாக. சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் துணியளவாவது நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.